சித்தார்த் பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாமரை பார்த்தோம்னா அவங்க நம்பூதிரியை அழிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்போ நம்பூதிரி தாமரையை சுயரூபத்துக்கு கொண்டுட்டு வந்துடவும் உடனே ஐயோ நான் இப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ நம்பூதிரி சொல்கிறாங்க, இது எல்லாம் உன்னுடைய வேலை இல்லை, அந்த தீய சக்தியால் வந்த வினையாக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னை இப்போ உடனே வீட்டில் கொண்டு விட்டுருங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நம்பூதிரி அப்படின்னு சொல்லவும் அப்போ நம்பூதிரி தாமரை கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்தது கூட நல்லது தான், ஆனால் அந்த தீய சக்தி உங்ககிட்ட என்ன சொல்லி விட்டுச்சுதோ அதே மாதிரிக்கு நீ போய் சொல்லிடு அப்படிங்கவும் என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் என் கதையை முடிக்கிறதுக்காக தான் உன்னுங்க அனுப்பி வச்சிச்சு, அதனால நீ அந்த தீய சக்திகிட்ட போய் என் கதையை முடிஞ்சிட்டுதான் சொல்லிடு அப்படிங்கவும் நாம போக மாட்டேன் எனக்கு பயமாக இருக்கு அப்படிங்கும்போது இல்லை தாமரை நீ நினைக்கிற மாதிரிக்கு நீயா போக மாட்டேன், நீ போகிறது வேணா நீயா இருக்கலாம், ஆனால் உன்னுடைய புத்தி இப்போ நானாக தான் செயல்படும், நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நீ அங்கே போய் சொல்லுவேன், அதனால நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் உடனே தாமரை சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மனோ கிட்ட தாமரை போகிறாங்க. அப்போ தாமரைகிட்ட கேட்குறாங்க, நான் சொல்லி கொடுத்த வேலையை நீ முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே தாமரை ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே அவங்க நம்பூதிரியோட கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே மனம் பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்பூதிரி கதையை முடிச்சாச்சு, இன்னும் அவரால் எந்த பூஜையும் பண்ண முடியாது, அதனால் ராணியோட கதையும் பொம்மையோட கதையும் நம்ம அசால்ட்டாக நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா தாத்தாவும் பாட்டி தான் காட்டுறாங்க. தாத்தாவும் பாட்டியும் அவங்க திடீர்னு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ராணி படிக்கட்டுலேருந்து கீழே விழுற மாதிரிக்கு அவங்க கனவு கண்டிருக்காங்க போலுக்கு. அதை பார்த்ததுமே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏதோ ஒரு கை ராணியையும் நம்மளையும் தள்ளி விடுற மாதிரிக்கு கனவு கண்டதை நினச்சி பயந்து போய் எந்திக்கவும் உடனே ஜாய்ப்பம்மா தான் அங்கே வருது. நீங்கள் கண்டது எல்லாமே கனவு தான், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க, காலையில் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும், அப்படி இந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது, அதனால நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கண்ட கனவு எல்லாத்தையும் மறக்கிற மாதிரிக்கு ஜாய்ப்பம்மா பண்ணிடவும் உடனே தாத்தாவும் பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க தூங்குறதுக்காக போகிறாங்க. சரி ராணி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்ப்பம் அங்கே வரவும் ராணி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ராணி நல்லா தான் தூங்கிட்டு இருக்கிறா. இவ காலையில் எந்திரிச்சதுமே இவ காளி வேஷம் போட்டுட்டு இவ அந்த காட்டுக்குள்ளே போகணும், அது மட்டும் இல்லாமல் நம்பூதிரி சொன்ன மாதிரிக்கு அந்த பூஜையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும், அந்த தீர்த்தம் தண்ணியும் வாங்கிட்டு வரணும், இது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சாதான் சித்தார்த்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஜாய்ப்பம் அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தமனாவையும் அவங்க சாவித்திரியை தான் காட்டுறாங்க. தமனா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை என்னது மனோவை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் சித்தப்பா போனாரா, இப்போ அவங்களையும் காணலை, என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு ஜான்சியும் பத்மனாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ மனோவை கண்டுபிடிக்கிறதுக்காக ரகுராம் போயிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தமனா சொல்கிறாங்க, அத்தை நானும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன தமனா நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, எனக்குன்னு துணையாக இருக்கிறது நீ மட்டும்தான், இப்போ நீயும் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுக்கு, நீ அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், எப்படியும் ரகுராம் தம்பி மனோவை அழைச்சிட்டு வந்துடுவார், ஆனால் மனோ இருக்கிற நிலைமையை பார்த்தாக்கி அவன் வருவானே இல்லையான்னு தெரியலையே, என் பையனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையா, நான் எனக்கே இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனும் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையா ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது எல்லாத்துக்கான அந்த பொம்மி தான் அப்படின்னு சொல்லி சாவித்திரி பொம்மியை போட்டு திட்டிகிட்டு இருக்கவும் உடனே ஜான்சி பத்மனாவும் பார்க்குறாங்க. மனோவுக்கு என்னாச்சுது, மனோவுக்கு ஏதோ நடந்திருக்குது, இவங்க அதை பார்த்துருக்காங்க போலுக்கு, அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருது. அப்போ ஜான்சி கேட்குறாங்க, மனோ வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது, மனோவுக்கு என்ன நடந்திருக்கும், இவங்க மனோவை வரலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் ரகுராம் மனோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு, அப்போ மனோவுக்கு என்ன தான் நடந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது மனோவுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது, அதை இவங்க பார்த்துருக்குறாங்க, ஆனால் பார்த்துருந்ததுக்கு அப்புறமும் மனோவை இவங்களால வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியலன்னா மனோ அப்போ என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, பொம்மையோட கதையை முடிக்கிறதுக்காக மனோ ஏதோ திட்டம் போட்டிருக்கிறான் போலுக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது. உடனே ஜாய்பம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் பூஜை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு வாங்க, நான் பூஜைக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராணியை தான் காட்டுறாங்க. அப்போ ராணியை பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, ராணி எனக்கு என்னமோ நீ காளி வேஷம் போட்டுட்டு நீ காட்டுக்குள்ளே போகிறது நினச்சேக்கு எனக்கு என்னமோ ரொம்பவே கலக்கமாக இருக்குமா, நீ மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, உன் வயிற்றுல பிள்ளைய வர வச்சிருக்கிற, நீங்கள் 2
தினந்தோறும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கவும் இப்போ ராணி சொல்றாங்க, எப்படியாவது என்னுடைய தாடிகாரனை நான் காப்பாற்றியே தீரணும், அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ராணி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ராணி, நான் பேசிகிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி எப்படியாவது இந்த பூஜையை நல்ல மாதிரிக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க காலியாக வந்து மாற ஆரம்பிச்சிருந்தாங்க ராணி. இதை பார்த்துட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, ராணி அப்படியே அச்சு அசலாக வந்து இந்த காளியாத்தாவே மாறிட்டா, அவள் பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கே வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ராணியாவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் அப்போ சாவித்திரியும் தமனாவும் பார்க்குறாங்க. இது என்னது, ராணியை பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஆமாத்த ராணியை பாருங்களேன் எவ்வளோ உக்கரமாக இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா ராணி அவங்களாவே வந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்காக அவங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா அந்த பூஜையை வந்து நல்ல மாதிரிக்கு நம்ம நடத்த ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் ராணிக்கும் அவள் வயிற்றுல உள்ள குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. அது மட்டும் இல்லாமல் அவள் தீர்த்தம் தண்ணியை கொண்டுட்டு வர்றதுக்கு பல இடைஞ்சல்கள் வரும், அதெல்லாம் மீறி அவள் தீர்த்தம் தண்ணியை வாங்கிட்டு வந்தால் தான் சித்தார்த்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இவங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.